வாழ்க்கை யாருக்கும் நிச்சயமில்லை. சமீபத்தில் பழக்கப்பட்ட முகங்களின் இழப்பு சர்வ சாதாரணமாக நம்மை கடந்து செல்கிறது. அப்படி ஒரு சம்பவம் தமிழ் திரையுலகில் இப்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் திரை பிரபல மற்றும் கராத்தே மாஸ்டராக பிரபலமான ஹுசைனி காலமானார். சமீப நாட்களாக இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த ஹுசைனி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மரணமடைந்திருப்பது பெரும் சோகத்தை ரசிகர்கள் மத்தியிலும் திரைத்துறையிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஷிகான் ஹுசைனி ஒரு புகழ்பெற்ற இந்திய கராத்தே நிபுணரும் தமிழ் திரைப்பட நடிகரும் ஆனவர். அவர் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான பாத்திரங்களில் நடித்து தனது திறமையை காட்டியவர். 1980களின் இறுதியில் அவருடைய திரைப்பட பயணம் தொடங்கியது. தனது நடிகர் வாழ்க்கையில் அவர் பல படங்களில் எதிர்மறை பாத்திரங்களில் நடித்து பாராட்டை பெற்றார். இவரது நடிகரான அறிமுகம் 1986ஆம் ஆண்டில் புன்னகை மன்னன் என்ற படத்தின் மூலம் ஏற்பட்டது. இதில் அவர் ஒரு நடன கலைஞராக நடித்தார். பின்னர் 1987ஆம் ஆண்டில் ரஜினிகாந்த் நடித்த வேலைக்காரன் படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்தார். அதே சமயம் மூங்கில் கோட்டை போன்ற படங்களில் விஜயகாந்துடன் நடித்தார். ஆனால் இன்னும் அந்த திரைப்படம் திரைக்கு வரவே இல்லை. இந்த படங்களில் அவர் எதிர்மறையான பாத்திரங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தினார். ஷிகான் ஹுசைனி ஒரே நேரத்தில் கராத்தே நிபுணர் மற்றும் தமிழ் நடிகர் என இரு துறைகளிலும் சிறந்து விளங்கியவர். அவர் தற்காப்பு கலை மற்றும் சண்டை பயிற்சிகளில் தன்னை பிரதான நிபுணராக காட்டியவர். தனக்கென ஒரு கராத்தே பள்ளி அமைத்து பல இடங்களில் பயிற்சிகளை வழங்கினார். இது உடல்நலத்தையும் தற்காப்பையும் பெரிதும் ஊக்குவித்தது. ஹுசைனி சமூக சேவையில் மிகவும் ஈடுபாடு உள்ளவர். 2005ஆம் ஆண்டில் அவர் தமிழ்நாட்டின் முன்னணி அரசியல் நபர் ஜெயலலிதாவின் 56வது பிறந்த நாளை ஒட்டி 56 ஓவியங்களை வரைந்தார். இது அவரது ஜெயலலிதாவிற்கான ஆழ்ந்த மரியாதையை வெளிப்படுத்தியது. 2014ஆம் ஆண்டில் ஜெயலலிதாவின் வெற்றிக்காக அவர் சிலுவையில் அறிந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார். இது பொதுவாக அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய ஒரு நிகழ்வு ஆகும். 2005இல் வெளியான பத்ரி என்ற படத்தில் அவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார். இதில் விஜயின் உடற்பயிற்சி பயிற்சியாளராக நடித்திருந்தார். இப்படத்தில் அவரது குறுந்தொகுப்புகளில் ஒரு பாடலான டிராவலிங் சோல்ஜர் பாடலை உருவாக்குவதிலும் பங்கு பெற்றார். இது அவரது படைப்பாற்றலையும் வெற்றியையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் 2025 மார்ச் 25ஆம் தேதியான இன்று ஷிகான் ஹுசைனி இரத்த புற்றுநோயால் காலமானார். அவரின் மரணம் தமிழ் சினிமா மற்றும் கராத்தே உலகில் பெரிய இழப்பாகும்.